Severia's heat session, December 14. Judiciary at present, the Allahabad High Court sitting judge Mr. Sekhar Yadav கொடுத்த கான்ட்ரவர்ஷியலான கம்யூனல் வயலன்ஸை இன்டியூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை தொடர்ந்து அவர் மேலே பார்லிமெண்ட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஆர்டிக்கல், ஜுடிஷியல் இன்டெக்ரிட்டி, ஜுடிஷியல் நியூட்ரலிட்டி, இதெல்லாம் வந்து நிறைய நேரங்களில் ஜுடிஷியரி வந்து பின்பற்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மிஸ்டர் பைடன் ஜனவரியில் பதவி ஏற்றதுக்கப்புறம் சவுத் ஏஷியாவில் அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? இன் ஜென்ரல் சவுத் ஏஷியாவில் அவர் வந்து ஒரு சுமூகமான ஒரு போக்கை கையாள்வார், அதில் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிற பற்றி பேசியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஸோ மணிப்பூர் இன்சிடெண்ட்டில் கடந்த 1.5 வருஷமாக நடந்த பொருள் சேதம் அண்ட் உயிர் சேதம் இது பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். GS2ல் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஏரியாவில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கொஸ்டின் ரிலேட்டட் டு திஸ். இல்லை நீங்கள் நிறைய இடங்களில் ஜுடிஷியரியுடைய காண்டாக்ட் ஆர் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வென் யூ ஆர் பாயிண்டிங் எனிதிங் மெயின்ஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆர் அகெயின்ஸ்ட் த ஜுடிஷியரி, ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி முன்வைக்கும்போது டெஃபினட்டாக யூ மஸ்ட் கிவ் அ ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஷுட் நாட் கான் வித், பிகாஸ் யூ கேனாட் புட் த லைன் ஸ்ட்ரெயிட் ஆஸ் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. Judiciary is not being neutral அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. It was criticized the judiciary acted impartially while certain statements become more criticism அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்டெரக்டாக வந்து you have to point certain points in the mains answer writing. Okay, let me get into this topic. இந்த ஓவரால் இன்சைட் ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆத்தர் வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஜுடிஷியரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவும் வேலிட் பாயிண்ட்ஸாக நம்ம எக்ஸாம்க்கு எழுதுகிற மாதிரி கிடையாது, ஜஸ்ட் பியூர்லி ஒப்பீனியன் பேஸ்டு ஆர்டிக்கல் தான். ஸோ பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் ஜுடிஷியரி அண்ட் அவங்களுடைய இம்பார்ஷியாலிட்டி என்ன பிரின்சிபல் அதை கைட் பண்ணுது அண்ட் வாட் ஆர் த இன்சிடென்ட்ஸ் ஜுடிஷியரி வந்து இந்த நியூட்ரலிட்டி அப்படிங்கிற பிரின்சிபலை வந்து சோஃபார் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு அவுட்லுக் பார்க்கலாம். மெயின்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக பெங்களூர் பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் காண்டாக்ட் அப்படிங்கிற 2002 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு 6 மேஜர் கீ பிரின்சிபல்ஸ் எல்லாம் முன் வச்சுருந்தாங்க. இதில் மேஜர்லி அதில் இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ், அதாவது டு ஆக்ட் இம்பார்ஷியல். பிகாஸ் ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசும்போது அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், ரிமூவல், அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அண்ட் அவங்களுடைய செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஃபிக்ஸ்டு சேலரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இண்டிபெண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து அது கொடுக்கும். நார்மலி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் தியர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா 35 அப்படிங்கிற ரிட்டைர்மெண்ட் ஏஜ். ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு வந்து 32. ஆஃப்டர் 35 பார்த்திங்கன்னா நார்மலி நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷனில் வந்து அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து சேர்மனாவோ இல்லை அதர் ரோலில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பட் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் ஜுடிஷியரிஸ் கண்டினியூ டில் தேர் டெத். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ஹியர் அந்த ஓவரால் ஜுடிஷியரியை பற்றி பேசும்போது இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. தென் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் இன்டெக்ரிட்டி, மாண்பு. ஓகே, ஸோ நார்மலி ஜுடிஷியரி பற்றி நம்ம வந்து பெரிய லெவலில் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது இன் பப்ளிக் மீடியாஸ். either it will attract to the contempt of court. Contempt of courtலேயே 2 இருக்குது. contempt of court civil and criminal. சிவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஜுடிஷியரி கொடுக்கக்கூடிய டேரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போனால் உங்கள் மேலே வந்து சிவில் சூட்ஸ் மாதிரி ஃபைல் பண்ணலாம். வேறஸ் கிரிமினல் அப்படிங்கிறது ஜுடிஷியரியுடைய மாண்பை வந்து கெடுக்கும் வண்ணம் நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, அது பீப்புள் மத்தியில் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்து குறைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்போ த இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஜுடிஷியரியுடைய மாண்பு வந்து எப்போதும் கிடக்கூடாது. ஸோ இந்த 3 மேஜர் பிரின்சிபல் that designs the judicial conduct அந்த பிரின்சிபலை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது மெயின் கண்டென்ட்குள்ளே வருவோம்.
ரீசெண்டாக அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய சிட்டிங் ஜட்ஜ் ஒரு விஹெச்பி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாரு. இந்த விஹெச்பி அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹிந்துத்வா பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன். அண்டு இதில் ஒரு லெக்சர் ஒன்று யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி இந்த சிட்டிங் ஜட்ஜ் மிஸ்டர் சேகர் யாதவ் கொடுக்காரு. யூனிஃபார்ம் சிவில் கோட் தெரியும், ஆர்டிகல் 44. இந்தியாவில் ரெண்டு ஸ்டேட்டில் தான் இப்போ வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்குது. ஒன்று கோவா, அனதர் ஒன் இஸ் உத்தரகாண்ட். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணுங்கிறது தான் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நார்மலி இந்தியாவில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் யூனிஃபார்ம் ஆல் ஓவர் இந்தியா. வேறு சிவில் கேசஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரி லாஸ், ரிலீஜியஸ் பேஸ்டு லாஸ், இதுதான் வந்து மேஜராக வந்து கோர்ட்ஸில் வந்து தீர்ப்பு இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்காங்க. ஸோ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் எசென்ஷியல் டு பிரிங் ஈக்குவாலிட்டி எவ்ரி திங் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஸ்பீச்சுக்கு தான் மிஸ்டர் சேகர் யாதவ் வந்து அங்கே போயிருக்காரு. பட் அங்கே அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கம்யூனல் டோன் வந்து ரெஃப்ளெக்ட் ஆனது. ஸோ அதுதான் இந்த மேஜர் கிரிட்டிசிசம்க்கு வந்து காரணமாக கருதப்படுது. ஸோ ஃபஸ்ட் அவர் சொன்ன விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்தியா வந்து ஒரு மெஜாரிட்டேரியன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது இந்த மெஜாரிட்டேரியன்னா இங்கே இந்த ஹிந்துசம், இந்த ஹிந்து பீப்புள் தான் மெஜாரிட்டி. ஸோ தேர்பை அவங்க வைக்கிறது தான் லா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து கண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வைக்காரு. ரெண்டாவது, அவர் வந்து ஹீஸ் ஃபீலிங், அவர் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறார். எதனால் அப்படின்னா அவர் பிறந்த அந்த லேண்ட் அப்படிங்கிறது அந்த கேஞ்சஸ், கங்கை நதி, அதாவது ஹிந்துத்துவாவில் வந்து ஹிந்து பேஸ் பண்ணி அந்த புனித தன்மை வாய்ந்தது. ஸோ கங்கை நதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் பிறந்ததும் அண்ட் ஆல்சோ இந்த பசுமாடு, தட் இஸ் கவ், அதுக்கான கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸும் வந்து இட் வெரி மச் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே பேசுகிறார். இந்த கவ்வை பற்றி பேசும்போது இவர் ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2021 ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஒப்பீனியன் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இந்த கவ்வை வந்து ஒரு நேஷ்னல் அனிமலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது இந்தியாவுடைய நேஷ்னல் அனிமலாக வந்து கவ்வு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் டைகர். பட் அவர் அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கவ்வை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு இந்துக்கும் அது வந்து ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அந்த டைம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட், there was another case in 2021. அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கேஸ், he recommended the parliament to make laws. இதில் வந்து இந்த ராமாயணம், கீதா இந்த மாதிரியான அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து பாட புத்தகத்தில், ஸ்கூல்ஸ் சில்ட்ரனுடைய பாட புத்தகத்தில் வந்து ஒரு பகுதியாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன். இது போக இன்னும் ஹைலைட்டடாக ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு லா மேக் பண்ணணும் டு ரெஸ்பெக்ட் ஹிந்து காட் அண்ட் அதர் திங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் ஜுடிஷியரி வந்து இந்த விஷயங்களை வந்து நியூட்ரலிட்டியை தாண்டி ஒரு கம்யூனல் டோனில் பேசுகிறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபர்தர் இவர் இந்த ஸ்பீச்சில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி பேசினார் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீச்சில் பேசும்போது முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து ஸ்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ முஸ்லீம் சைல்ட்ஸோடைய அந்த வளர்ப்பு, அந்த காண்டாக்ட், அதை பற்றியும் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக வந்து சில ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாம் தான் பெரிய ஒரு ஸ்பார்க்குக்கு வந்து காரணம். ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டி இவர் மேலே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து பிகின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு தான். அது வந்து இது வரைக்கும் பாஸ் ஆனது கிடையாது, இனிமேயும் பாஸ் ஆக போகிறதில்ல. பிகாஸ் வென் மெஜாரிட்டி பார்ட்டிஸ் ஹேவிங் அ ஹோல்ட் அப்படிங்கும்போது இம்பீச்மெண்ட்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்க அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இது இவர் மட்டும்தான் இப்போ தான் இந்த மாதிரி பேசியிருக்காரா அப்படின்னா, தெர் வாஸ் சம் ஃபியூ அதர் இன்சிடென்ட் பிஃபோர் 2024. இப்போ ரீசெண்டாக கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் வேதவியாச்சார் ஸ்ரீஷ் ஆனந்தா அப்படிங்கிறவர், அதாவது ஒரு கேஸை வந்து ஹியர் பண்ணும்போது சர்டன் முஸ்லீம் ப்ரிடாமினன்ட் ஏரியா இன் பெங்களூரை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி
ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை we can point out anywhere. It's 2019 there was another incident. அந்த தமிழ் பிராமின் குளோபல் மீட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சிதம்பரேஷ் அப்படிங்கிறவர் பங்கேற்றார். ஸோ அதில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிராமின் கம்யூனிட்டிஸ் வந்து காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனை வந்து ஆதரிக்கக்கூடாது, ஹேவ் டு ரெடியூஸ், அதை வந்து கர்டைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் கொடுத்துருந்தாரு. வேறு அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் எஸ்ஆர் சென் அப்படிங்கிறவர், இவர் மேகாலயாவில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர். ஸோ இவரும் வந்து அப்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இந்தியா வந்து அதாவது பார்ட்டிஷன் டைம்லேயே இதை வந்து ஒரு ஹிந்து நேஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். Apart, there was another example from Justice Chitharanjan, that is Kolkata High Court உடைய ஜஸ்டிஸ் இருந்தவர். இவர் அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் அப்போ அவர் வந்து ஓப்பனாக சில விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாரு. தட் இஸ் ஹி வாஸ் ஹேவிங் அ லாங் ரிலேஷன்ஷிப் வித் ஆர்எஸ்எஸ். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து ஜுடிஷியரியோடைய நியூட்ரலிட்டி, இம்பார்ஷியாலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பண்ணுறதா தான் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஈவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஜட்ஜாக ஒரு லாயர் மிஸ்டர் விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் வந்து அப்போசிஷன் கொடுக்காங்க. பிகாஸ் ஏன்னா இவங்க ஒன் ஆஃப் த அவங்களுடைய ப்ரீவியஸ் மீட்டிங்ஸில் ஒரு ஸ்பீச்சில் இஸ்லாம் கம்யூனிட்டியை வந்து க்ரீன் டெரர் இந்த மாதிரிலாம் வந்து, அது மாதிரி கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒயிட் ஃபியர் இந்த மாதிரிலாம் சொன்னதாகும். தெர் இஸ் அ லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ அப்போ ஜுடிஷியரி வந்து நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். அப்போ வை திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கீப் ஆன் அரைசிங்? அப்போது என்ன கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஜுடிஷியரி வந்து நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் ஆர்த்தர் வந்து பயங்கரமாக பேசுவோம். பிகாஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்றா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெஜாரிட்டேரியன் ரூல் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ரிடண்டன்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் ஷுடன்ட் பி ஈவன் அக்செப்டட், டாலரன்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் பேசுகிறேன். ஈவன் தட் இஸ் த ஜுடிஷியரி வென் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி அன்பியரபிள் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணியிருப்பாங்க. இது போக ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் நார்மலாக எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா, தட் இஸ் கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி they will send it to the law ministry, then அது வந்து கேபினட், பிரைம் மினிஸ்டர், தென் லாஸ்ட்டாக பிரசிடெண்ட் வந்து கையெழுத்து போட்டு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணப்படும். பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜுடிஷியரியில் நிறைய வேகன்சிஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வேகன்சிஸ் இருக்குது. சாரி. ஸோ அதுவும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஈவன் லோ லெவல் ஸ்டாஃபில் இருந்து எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்து அன்ஃபில்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் கவர்னன்ஸ் லக்குனே, ஒரு இன்எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங், கேசஸ் எல்லாம் வந்து துரிதமான முறையில் வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது அவசர காலகட்டத்தில் ஸ்பீடாக வந்து கேசஸை தெளிவாக பார்க்காமலே கிளியர் பண்ணி விட்டுரு, இந்த மாதிரியான நிறைய கிரிட்டிசிசம் வந்து ஜுடிஷியரி மேலே வந்து முன்வைக்கப்படுது. ஓகே. ஸோ இப்போது இது வந்து ஆக்சுவலாக 1990s அந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். வேறஸ் இஃப் யூ லுக் ஓவர் த இந்திரா காந்தி டியூரேஷன், அவங்களுடைய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மேஜர்லி டாமினேட்டட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. whereas there was a one report, caravan report அப்படிங்கிறது கொலிஜியம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையுது ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் அவங்களுடைய ஃபங்க்ஷனில். பட் லேட்டர் நவடேஸ் அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸோடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங்கில் பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேரவன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்து காமிக்கி, இதில் இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் மென்ஷன் தட் ஏபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தே ஆர் அலைன்டு வித் தி ஆர்எஸ்எஸ் அண்ட் இந்த அமைப்பை சேர்ந்த எக்கச்சக்கமான பீப்புள் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் ஆல் த பில்லர்ஸ் ஆஃப் த கவர்னன்ஸில் டாப் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க.
இப்போ பியூரோக்ராட்டிக்காக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்டில் இருக்கட்டும். ஸோ எவ்ரி ஒன் அட்டெண்ட் their மீட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹவ் பாயிண்டட் தட் அட்லீஸ்ட் 9 out of 33 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This is a worst scenario, that the judges who are supposed to be neutral, who should not give their representation or presence in the communal based meeting. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் வந்து மீடியாஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, ஜட்ஜஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரியான பாரபட்சமான சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட். அதாவது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப உடனே கவர்னர்ஸாகவும் இல்லை ராஜ்யசபா மெம்பர்ஸாக வந்து இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் கோகாய் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் ஆஃப்டர் ஹிஸ் இமீடியட் ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் சிஜேஐ. ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் வந்து நடக்குது. ஜட்ஜஸ் வந்து நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை வந்து இதுக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 years அது கூலிங் பீரியட் இருக்கணும். அதுக்குள்ளே அவங்கள வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆர் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நடைமுறையில் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படுறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். Okay, we will move on to next. Trump's return and South Asia outlook. See, இந்த ஆர்டிக்கலும் பெரிய லெவலில் இம்பார்ட்டண்ட் இல்லை. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு ஆர்டிக்கல் தான். Because what we need for the exam is not an opinion, it's more about what is practical and what are the strategic move that can be taken next. So இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக தேவை. அண்ட் just read out what is in the article. See, they were simply talking about the US வந்து இந்தியாவுக்கு, அதாவது ட்ரம்ப் ப்ரீவியஸாக இருந்த டைமில் இந்தியாவுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுத்தாரு, சவுத் ஏஷியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, எஸ்பெஷலி டு கவுண்டர் சைனா. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து அந்த அதாவது ஏஷியா பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாற்றி இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்து இந்தியா வந்து ஒரு சென்டர் ஃபிகர் ஆஃப் தீஸ் ஏரியா, இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. whereas there was in other areas like இந்தியா கூட சேர்ந்து நேபாளில் இந்த மில்லினியம் சேலஞ்ச் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற முன்னெடுக்காங்க. இது இட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீ, அதாவது சீப்பர் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். வேறஸ் ஸ்ரீலங்காவில் நிறைய எக்கனாமிக் க்ரைசிஸ் வரும்போது இந்தியா கூட சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து யூஎஸ் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோர்ஸஸ் எல்லாம் பாகிஸ்தானுடைய ஹெல்ப்போட வெளியே கொண்டு போனதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட பெரிய லெவலில் யூஎஸ் வந்து ஒரு திக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த பங்களாதேஷில் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் மிஸ் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் அண்ட் மியான்மரில் ஜுண்டா கவர்மெண்ட்டு. ஸோ யூஎஸோடைய ப்ரெஷர் ஆன் போத் த ரிஜைம்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட்டுச்சு அவங்க மேலே. அண்டு இதனால் அவங்க சைனாவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலும் வந்து ப்ரிவைல் ஆச்சு. பட் இந்தியாவுக்கு வந்து அவங்க சாங்ஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் விதிக்கலை. பட் ஆனால் சர்டன் அக்கேஷன்ஸில் அவங்க எடுத்த சர்டன் மூவ்ஸ், இப்போது ரீசெண்டாக அதானி குரூப் அந்த சோலார் பவர் ப்ராஜெக்டில் அவங்க யூஎஸில் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் நமக்கு சேம் அதானி குரூப்புக்கு இருந்த ஒரு 2 சோலார் ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டு போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே லைக் ஹவு த பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆஃப்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான். இப்போ நீங்கள் ஓவரால் வேர்ல்டு எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தெர் இஸ் அ பேரலல் மல்டிலேட்ரலிசம் வந்து மூவ் ஆன் ஆக போகுது. அதுக்கான டேக் ஆஃபாக அதுக்கான ஒரு முகாந்திரமாக வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பிகாஸ் பிரிக்ஸ் நேஷன்ஸ் இப்போ நீங்கள் பாப்புலேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டாலும் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வைஸ் எடுத்துக்கிட்டாலுமே த டாப் ஆல் த கண்ட்ரிஸ் ஆர் இன் த பிரிக்ஸ் தான். இப்போது
Russia, India and China. இந்த 3 countries more than enough to control the whole world. Because இப்போ நீங்கள் ஜிடிபி வைஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இப்போது யூஎஸ், சைனா, தென் ரஷ்யா, தென் ஜப்பான், தென் 5th is இந்தியா. இல்லை நீங்கள் 2 கண்ட்ரி வந்து பின்னோக்கி தள்ளி விட்டாங்க. தட் இஸ் ஃப்ரான்ஸ் அண்ட் யூகே. பட் தே ஆர் த பெர்மனன்ட் வீட்டோ மெம்பர்ஸ் இன் யூஎன்எஸ்சி. ஸோ அப்போ இந்தியாவுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஈவன் இந்த ஜிடிபி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்குது. தோ நம்ம பெர் கேபிட்டா இன்கம் இன் அதர் சச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் யூகே அண்ட் ஃப்ரான்ஸை விட பின்தங்கி இருந்தாலுமே ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இந்தியா இஸ் ஈவன் மிலிட்ரி டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸில் இந்தியா இஸ் நம்பர் 4 ஐ கெஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா ஒரு பெரிய பிரம்மாண்ட பவராக காமிக்கு. ஸோ பிரிக்ஸ் இப்போ வந்து ஒரு யூஎன் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஸோ யூஎஸ் வாஸ் நாட் ஹாப்பி வித் இட். அதனால யூஎஸ் இப்போ ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி வந்து ஹீ கேவ் அ கால் தேட் அதாவது பிரிக்ஸ் நேஷன்ஸ் மேலே வந்து நாங்கள் 100% வந்து டேக்ஸ் விதிக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம். ஏன் அந்த டாக் கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் கரன்சி எதுக்காகனா டாலருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ ப்ரீவியஸ்லாம் பிரிக் கண்ட்ரிஸ் என்ன மாதிரி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அவங்கவுங்க கண்ட்ரியோடைய கரன்சிஸை ஸ்வாப் மூலிமா நம்ம வந்து நம்ம இன்டர்னல் ட்ரேடுக்கு பைலேட்ரல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நவ் த பிரிக்ஸ் ஹேஸ் பிளானிங் டு கம் அவுட் வித் இட்ஸ் ஓன் பிரிக்ஸ் கரன்சி. எல்லா கண்ட்ரியோடைய பிரிக்ஸ் மெம்பர்ஸோடைய அந்த கரன்சி வேல்யூலாம் வச்சு பெக் பண்ணி அதில் ஒரு காமன் கரன்சியாக கொண்டு வர்றாங்க. இதை யூஎஸோடைய டாலருக்கான ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ இதை ஏன் பிரிக்ஸை வந்து ஒரு யூஎன் மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பிரிக்ஸு பிகின் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி யூஎனில் வந்து வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இந்த மாதிரிலாம் இருக்கோ, ஆல்ரெடி பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐஎம்எஃப் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், கண்டிஜென்சி ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேட்டகரியும் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தீஸ் ஆர் த மேஜர் ஏரியாஸ் ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய லெவலில் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ ரைசிங். ஸோ ட்ரம்ப் கேனாட் அஃபெண்ட் இந்தியா. டைரெக்டாக இந்தியா மேலே வந்து அவர் ரொம்ப பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மேஜர் ஆர்டிகிள். ஸோ ஆர்டிக்கிளில் இதை பற்றி பெருசாக எதுவும் அவங்க பேசலை. ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசியிருக்காங்க. இட் இஸ் பியூர்லி ஒப்பீனியன் பேஸ்டாக. இல்லை பெருசாக கண்டென்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் த குளோபல் பாலிடிக்ஸ், ஹவு வேர் இட் இஸ் மூவிங் த்ரூ அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் போகலாம். ஸோ இதுவும் பெருசாக கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் யூ கேன் சி தட் அந்த மணிப்பூர் ரயாட்ஸு, அந்த மெய்டி பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ண பில் சுப்ரீம் கோர்ட்டோடைய அங்கே உள்ள ஹைகோர்ட்டோடைய டைரக்ஷனை பேஸ் பண்ணி அது பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய குக்கி பீப்புளுக்கும் இந்த மெய்டி பீப்புளுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கலவரமாகவே மாறி அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. மிலிட்ரி வைஸ் எந்த விதமான ஸ்ட்ராங்கான ஸ்டப்பன் ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிற பெரிய கிரிட்டிசிசம் அங்கே உள்ள ரூலிங் பிஜேபி கவர்மெண்ட் மேலே வைக்கப்படுது. ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது என்னென்ன ஓவராலாக என்னென்ன டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அண்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கு, ஆர் த ரிவால்ட் குரூப்ஸ் ஆஃப் ஓவர். ஸோ ஓவரால் கம்ப்ளீட் ரிப்போர்ட் இந்த லாஸ்ட் 1.5 years நடந்ததுக்கான ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி தெர் வேர் அ கமிட்டி பீன் செட்டப் அண்டர் ஜஸ்டிஸ் கீதா மிட்டல். இதில் நடந்த அந்த வன்முறைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கான பீரியடையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இல்லை ஓவரால் உள்ள கண்டென்ட். மிச்சப்படி ஆத்தர் பெருசாக இல்லை எதுவும் கிரிட்டிக்கலாக எதுவும் அனாலிசிஸ் பண்ணல. ஜென்ரலான திங்ஸ்லாம் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.